ஓ சூப்பர் நோவா, இது என்ன வானவில் தீவா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ் குமார். இன்னைக்கு நம்ம பேச போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப லியோ திரைப்படத்தை பார்த்தோம், விக்ரம் படத்தை பத்தி பார்த்தோம், ஒரு கைதி படத்தை பத்தி எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த படங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லியோ தாஸ், ஹரால்டு தாஸ், ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லி 3 தாஸை காட்டுறாங்கல்ல. இந்த தாஸுக்கெல்லாம் பாஸா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அயன் திரைப்படத்துடைய தாசன்னா. என்னன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இத்தனை தாசை பார்த்து நம்ம அதுலயே நம்ம பெருசா இதாகல. ஆனா பர்டிகுலரா தாசன்னாங்கிற அந்த கதாபாத்திரம் 14 வருஷம் கழிச்சு நம்மளால அந்த கதாபாத்திரத்தை ஏத்துக்க முடியும் அப்படின்னா அந்த படத்தோட சக்சஸ். அந்த படத்தை பத்தி நம்ம பேச போறோம். அயன் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா ட்ரக் சீன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்தது. அது நாள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ஸ்மக்லிங் பத்தி பேசியிருப்பாங்க, ஆயுத கடத்தல் பத்தி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கேங்ஸ்டர் சம்பந்தமான மூவியா இருக்கும். ஆனா இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்கை இல்லீகலா சேல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட குரூப்புக்கும் உள்ள ஒரு விஷயம். ஓகேங்களா? அது ரொம்ப அற்புதமா, ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்டோட அதை சொல்லியிருப்பாரு கேவி ஆனந்த் அவர்கள். கேவி ஆனந்த் அவர்களுடைய ஒளிப்பதிவு, எழுத்து, இயக்கம், இந்த 3 சிறப்பா பண்ணியிருப்பாப்ல. ரைட்டிங்லயும் சரி, மேக்கிங்லயும் சரி, மனுஷன் அப்படியே கிளாஸா எடுத்து வச்சிருப்பாப்ல. இப்போ கூட நீங்க அந்த படத்தை நீங்க ஓடிடியில இருக்கு. ஆமா, சன்நெக்ஸ்ட்ல இருக்கு. ஒரிஜினல் டிவிடிலாம் அந்த காலத்துல நாங்க வாங்கின காலகட்டத்துல எல்லாம் இன்னமும் அந்த ஒரிஜினல் டிவிடி எல்லாம் நாங்க ஒரு காலத்துல வச்சிருந்தோம். இப்போ என்னாச்சுன்னு தெரியல. ஆனா இப்பயும் நீங்க அந்த படத்தை டிவியில போட்டாங்க அப்படின்னா ரீவிசிட் பண்ணாலும் அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ நீட்டா அந்த படம் பிரசன்ட் பண்ணும். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. நான் சொல்றது பாத்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன அயன் திரைப்படத்தை பத்தி சொல்றேன். ஓகேங்களா? 2009 அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டைம்ல எல்லாம் பெருசா டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. பட்டன் டைப் போன் இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் டெக்னாலஜி. ஒரு நாளோட டேட்டா பாத்தீங்கன்னா வெறும் 35 MB. அது ஒரு நாள் மட்டுமே போதும். அதாவது ஒரு நாளைக்கு கூட அதை நம்ம முடிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம 35 MBங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளால முடிக்க முடியும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அப்ப இல்ல. அப்ப இருந்தது ஒரு சிம் கார்டு. அந்த சிம் கார்டு பாத்தீங்கன்னா ஏர்செலுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னா டாக் டைம். அது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு எராவா வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஏர்செல்லு. அது அந்த டைம்ல அந்த ஏர்செல்லோட ரிசம்பிள்ஸும் அப்படி அங்கங்க அப்படி எட்டி பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் அந்த படத்தை பத்தி பேசுவோம். ஓகேங்களா? அது ஒரு கோல்டன் மெமரி கொடுத்த படம். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் கோல்டன் மெமரிஸ் கொடுத்த திரைப்படங்கிறதுனால ரொம்ப இறங்கி அது சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. இப்ப நான் ஸ்டார்டிங் கார்ட்ல இருந்து சொல்றேன். ஓப்பன் பண்ணும் பொழுதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட ஆரம்பிக்கணும்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 2 மணி நேரம் படம். அதை என்னால் 20 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு 6 நிமிஷம் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற 20 நிமிஷத்தில் மொத்த கதையை என்னால் சொல்லிட முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட சோஷியல் மீடியா ஐடிஸ் எல்லாம் அபவுட்டில் இருக்குது. புதுசாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ணால் ஏவிஎம் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் கார்டு போடுவாங்க. ஆனால் இங்கே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க. என்னன்னா ஓ சூப்பர் நோவா, இது என்ன வானவில் தீவா அப்படின்னு அப்படியே நம்ம படத்துக்குள்ள கொண்டு போறாங்க. நிறைய வெளிநாட்டுல உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஷார்ட்ஸ், ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கம்ப்ளீட்டா தெரியுது. இது ஒரு உலகம் சுற்றும் வாலிபனின் கதை. ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாகவே சூர்யா அவர்கள் வாழ்கிறார். தேவா அவர்கள் வர்றாரு. ஓப்பனிங்லேயே என்ன ஆகுதுன்னா தலைவன் வெளிநாட்டிலேருந்து வர்றாப்புல. ஓகேங்களா? ஃப்ளைட்லேருந்து வர்றாப்புல. பார்த்தா என்னன்னா ஆண்டவன் கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டாரோட படமா ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? தலைவரோட படம். அதோட சிடி மாஸ்டர் காப்பி ஆட்ட இருந்ததுன்னா நம்ம தேவா கிட்ட தான் இருக்கு. அதாவது திருட்டு விசிடி ஆவாரம். ஓகேங்களா? வெளில வரும்போது தலைவன் ஸ்மார்ட்டா வெளில தப்பிச்சிடுறாப்புல. இன்னொரு கேங் மாட்டிக்குது. என்னன்னா கமலேஷ் அண்ட் குரூப்னு சொல்லி அவங்க ஒரு தனி குரூப். அதாவது கமலேஷோட அப்பா தான் சேட்டு. கமலேஷோட அப்பா சேட்டு. அந்த கதாபாத்திரம் பேரே சேட்டா தான் வச்சிருப்பாங்க. அந்த சேட்டுக்கு விசுவாசமா ஒரு காலத்துல வேலை செஞ்சதுதான் நம்ம தாசனாக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவர் அவரே தனியா ஒரு ஸ்டாண்ட் அலோனா மாறிட்டார். ஆனா விசுவாசங்கிறது என்னைக்குமே இருக்கும். ஓகேங்களா?
ஆனா கமலேஷுக்கு ஒரு ஆர்வக்கோளர் எப்படின்னா தன்னோட அப்பா இருக்கிற சாம்ராஜ்யத்தை தான் ஆளணும், இந்த தாஸுக்கு ஈக்குவலா நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஆளா மாறி இருப்பாப்புல. அதாவது பயங்கரமான ஒரு கல்பிரிட்டா தான் தலைவன் வந்து இருப்பாப்புல அந்த கமலேஷுங்கிறவரு. அவரோட வாய்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா கோலங்கள் சீரியல்ல வந்து ஆதின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும்ல, அந்த கதாபாத்திரம் தான் உண்மையாவே அந்த கதாபாத்திரம் தான் உண்மையா டப் பண்ணியிருக்கோம். அந்த டைலாக்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமா நமக்குள்ள இருக்கும். திருவம்பால அதெல்லாம் வந்து எடுத்து மிமிக்ரி எல்லாம் பண்ணும்போது செம்மையா பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கதைக்குள்ள வருவோம் ஓகேங்களா. இவன் வந்து நைஸா வந்து சிடியை வந்து மாஸ்டர் காப்பி வந்து எடுத்துட்டு போயிட்டான். நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல வந்து வழிமறிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. என் தலைவன் படம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சூர்யா வந்து கொஞ்சம் கடுப்பா ஒரு மாதிரி பண்ணிட்டு என்னடா சாதாரண இது போடுறீங்க போடுங்கடா கொத்து பரோட்டாவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேற லெவல்ல டான்ஸ் ஆடிட்டு போவாப்ல. தலைவர் படம்னா இவ்வளவு உசுர கொடுக்குறாங்க எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசி போயிட்டு இருப்பாங்க. போய் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி காப்பி வந்து மாஸ்டர் காப்பி எடுத்து ஒரு 20-30 காப்பீஸ் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. 30 காப்பீஸ் எடுத்திருப்பாங்க. 30 காப்பீஸ் எடுத்துட்டு சாரி ஒரு 32 காப்பீஸ் நினைக்கிறேன். ஆமா 32 காப்பீஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்க நடுவுல வந்து ஒரு இன்ஃபார்மர், அதாவது கமலேஷ் கேங்ல இருக்கிற ஒருத்தர் வந்து போலீஸுக்கு வத்த வச்சிருவான். வத்த வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்கள டார்கெட் பண்ணா அதுக்குள்ள வந்து 33 காப்பீஸ் வந்து மாட்டிக்கும் ஓகேங்களா. அங்க இருக்கிற எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. சூர்யா அவர்களும் தப்பிச்சிருவாரு. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆள் சரண்டர் ஆகணும்ட்டு தாஸ் வந்து ஒரு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா சரண்டர் ஆகணும் தாஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப அங்க திடீர்னு நம்ம தலைவர் சிட்டி பாபு அப்படிங்கிற சிட்டிங்கிறவர் வந்து உள்ள என்ட்ரி ஆவாப்ல. என்ட்ரி ஆகி இந்த மாதிரி நான் பழி ஏத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாப்ல. அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஆர்வமா தாஸோட சேரணும்ட்டு வந்தவன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க. கடைசியில் அவனை வச்சுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இல்லப்பா சரி சூர்யா வந்து பிரபு கிட்ட கேட்கும் பொழுது தாசண்ணாட்ட கேட்கும் பொழுது, அதாவது தேவா வந்து தாசண்ணாட்ட கேட்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா யாரு இவன் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பையன் வந்து அப்பப்ப என்கிட்ட வந்து வேலைக்கு கேட்டுட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. சரி இது வந்து அப்படியே ஒரு கண்டு காணாத மாதிரி, அதாவது பிகினிங்ல இருந்து ட்ரஸ்டே வைக்காத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நாளடைவுல பாத்தீங்கன்னா சிட்டியும் தேவாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஒரு செல்காம் கம்பெனியில வேலை செய்வாங்க. செல்காம் செல்லு கடை இருக்குல்ல, அது ஒரு காலத்துல எல்லாம் செல்லு கடைங்கிறதுலாம் வந்து ஒரு கடத்தூர்ல ஒரு 10 கடை வரிசையா செல்காம் இருந்துச்சுன்னா அந்த 10 கடமே போனி ஆகும் அந்த மாதிரி காலகட்டத்தில், அதாவது அந்த பட்டன் டைப் போன் காலகட்டத்தில். இப்ப எல்லாம் வந்து செல்லு சரி பண்றதுக்கே வந்து 1000 ரூபா வாங்கிடுறாங்க ஓகேங்களா. 1000 ரூபா அதுக்கு மேலே வாங்கிடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு பெருசா வியாபாரம்லாம் இந்த மாதிரிலாம் போறது இல்லை. ஆனா அந்த டைம்ல பயங்கரமா போவோம். ரீசார்ஜ் பண்றோம்னா அது ஒரு டைம்ல வியாபாரம் பிச்சுக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரியே தானே இந்த ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. அந்த இது போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதுல ரொம்ப க்ளோஸ் ஆகி சிட்டி வந்து ருட்டீன் லைஃப்ல பயங்கரமா இருப்பாப்ல. என்னன்னா திடீர்னு வந்து ஒரு ஹவுஸ்குள்ள போயிடுவாப்ல. ஒரு ஹவுஸ்குள்ள போயிட்டு தலைவன் வந்து ஃபுல்லா மஜாவா இருந்துட்டு வெளில வருவாப்ல. அங்கேயே ஒரு சம சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி வேற ஒரு வீட்டுக்குள்ள போவாப்ல. வேற ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது 2 லேடிஸ் வந்து நடு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இவன் தலைவன் உள்ளே போயிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருப்பான். போன உடனே ரெகுலர் கஸ்டமர் நீ குரூப் ஃபோட்டோலாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களோட வீடு. அந்த 2 பேர் வந்து சூர்யா வச்சு கலாச்சி அனுப்பிடுவாங்க. இதில் 3ஆவதா யார் இருப்பா அப்படின்னா சரி இந்த இடம் நமக்கு சரியாகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து டேய் சிட்டி வாடா அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் அங்கே யாரும் அங்கே பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோயினி வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. தலைவன் வந்து அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகி கதவை இப்படி தள்ள போவோம். அங்கே பார்த்தா தமனோட என்ட்ரியை காட்டுவாங்க. அது மாதிரி எல்லாம் போவோம். அங்கே ஒரு கான்வர்சேஷன் வச்சு அது ஒன்று பண்ணி சாரிடா பூரிடா அது மாதிரிலாம் கேட்டு அது ஒரு மாதிரி ஃபன்னாக போவோம் ஓகேங்களா. நல்லா கேட்டுங்க, ஹீரோயினியே அதுவா நடிச்சு 100 ரூபாயை நீட்டுவாப்புல. அது கூட அந்த ஹீரோயினுக்கு பெருசா தெரியாது ஓகேங்களா. நியாயமுள்ள மானமுள்ள ஹீரோயினியா இருந்திருந்தா இவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஹீரோயினி வந்து கோவப்பட்டு இருக்கணும். ஆனா கோவப்படாம அவன் மேல ரொமான்ஸ் முக்கியம். காரணம் என்னன்னா நான் நடிச்சுட்டு அவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு இவன் சமாதானப்படுத்துறது வந்து அவர் பெருசா அவங்க அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவன் 100 ரூபாய் இப்படி இருந்தா 100 ரூபாய் தானே இதுக்கு தானே அலையிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி பண்ணுவான்ல. அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயினியே பெருசா ஹர்ட் பண்ணல. அதுதான் வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா லவ், அது பேர் தான் லவ். ரியாலிட்டியில ஒருத்தங்க மேல கோவப்பட்டேன். அந்த கோவத்தை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட காட்டும் பொழுதே அவங்க எவ்வளவு பர்சனலா எடுத்துக்கிட்டாங்கிறத என் கண்ணுக்கு எதிரில் பார்த்துருக்கேன். ஆனா இந்த திரைப்படங்கள் எல்லாம் காட்டும் பொழுது பாத்தீங்கன்னா
ஹீரோ வந்து ஹீரோயினி ஏதாவது செஞ்சாலும் அடுத்த நிமிஷத்துல ஹீரோ ஹீரோயினி வந்து ஒன்று சேர்ற மாதிரி காமிச்சு நம்மளை ஏமாத்தின ஸ்டூடியோ டைப்ல இந்த படமும் அந்த லிஸ்ட்ல வரும். இந்த மாதிரியான ஸ்டூடியோ டைப் சீன்ஸ் எல்லாம் இந்த அயன் படத்துல இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா, சரி அப்படியே கட் பண்ணாக்க வந்து நடுவில் வந்து அங்கங்கே ஸ்மகிள்லாம் பண்ணுவாப்புல. ஸ்மகிள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த காமெடி ரொமான்ஸ் பார்ட்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கோம். ஓகேங்களா, தலைவன் வந்து அப்படி போவாப்புல. இது நடுவில் வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி தாஸோட இருக்கிறதெல்லாம் விருப்பம் இல்லாமல், அதாவது தாஸோட சேராமல் நீ தான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்க, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கல, ஏதாவது நல்ல வேலையில் போய் உட்காரு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை. ஆனால் தலைவன் வந்து அது செய்ய மாட்டான். தன்னை வளர்த்தது யாரு அப்படின்னா தாசு தான். அதாவது அவங்க அப்பாவும் தாசும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது அவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து உயிரோட இருப்பாப்புல. இவர் தான் வந்து தேவாவை வந்து கார்டியனாக வச்சிருப்பாப்புல, ஒரு கார்டியனாக வளர்த்துருப்பாப்புல. அந்த விசுவாசத்துக்காக தாசனோட இருந்து தொழிலை வேற லெவல்ல எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுல இருப்பாப்புல. அங்கிட்ட இவன் வந்து நம்ம ஆளு கமலேஷ் வந்து ரொம்ப போட்டியா இருப்பாப்புல. ரொம்ப போட்டியா சேட்டுக்கு அடுத்து நாம தான் வரணும் அப்படின்ட்டு அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரொமான்ஸ் எல்லாம் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தமனாவுக்கும் சூர்யாவுக்கும் வந்து லவ் எல்லாம் செட் ஆகிடும். அங்கே அந்த செல்லு கடையில் வந்து ரொமான்ஸாக பேசிப்பாங்களே, அந்த காமெடியெல்லாம் வந்து நல்லா எவர் கிரீனாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த 2 லவ்வர்ஸ் இடையில நல்லா பேசிப்பாங்க. அது ஒரு ரொமான்ஸின்னு அதை காமெடியாக கன்வே பண்ணி கொடுத்தது வந்து ஒரு மாதிரி புதுசாகவும் இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு அந்த டைமில். இப்போயுமே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்படியே இப்போ கட் பண்ணும்பொழுது இப்போ தான் கதைக்குள்ளே வரேன். டைமண்டை எடுக்கணும் எங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் போவாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. அங்கே ஒரு மாம்போன்னு ஒருத்தன் இருப்பான், பெரிய எக்ஸ்போர்ட்டு. அவனோட நாட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற ஒருத்தனாக இருப்பான். ஆனால் அவன் வந்து அந்த கன்ஸு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வாங்கணும். அந்த மாதிரி போக்குவரத்து வாங்கணும்னா இந்த மாதிரி இடையில வந்து ஸ்மகிள் பண்ணி கொடுக்கணும். இந்த சில திங்ஸ் எல்லாம் வந்து கோல்டு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுலேருந்து கிடைக்கிற ஃபண்ட்ஸை வச்சு தான் இந்த அங்கே அவங்களோட இதை வந்து இந்த கன்ஸு ஆமோஸ் அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய முடியும். மாம்போ வந்து கெட்ட வேஷம் போட்டிருக்க நல்லவன். ஓகேங்களா, அவனுக்கும் தாஸுக்கும் வந்து ஒரு ரொம்ப வருஷம் பழக்கம். ஓகேங்களா, ஒரு ரூபா நோட்டில் வந்து பணத்தில் பாதி வந்து அந்த ஏதோ மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அவன் தாஸோட ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் இருப்பாங்க. போய் நல்லா அழகாக போயிட்டு நம்ம ஆள் வந்து ஸ்டைலாக கூலாக போவாப்புல. பக்கத்தில் சிட்டியும் போவாப்புல. சிட்டி கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாப்புல அந்த டைம்லேயே. ஆனால் சிட்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கமலேஷுக்கு வந்து மறைமுகமாக ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் ரிவீல் ஆகும். ஒரு சில ஃப்ளாஷ்பேக் அப்படி 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 வந்துட்டு போகும். ஓகேங்களா, வார்த்தையாக வராது, வார்த்தையாக சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வராது. ஒரு சீனை கன்வே பண்ணுறதுக்காக இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு விறுவிறுப்பாக எந்த இடத்துலையும் தோய்வு ஏற்படாத வகையில் இருக்கும். ஓகேங்களா, அந்த டைமில் வந்து வந்து டைமண்டெல்லாம் வந்து அடிச்சுட்டு டைமண்டை வாங்கிட்டு வந்துடுவான். டைமண்ட் வந்து நடுவில் இவங்க வந்து கமலேஷோட குரூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக நடுவில் வந்து த்ரெட்னிங் பண்ணி ஒரு த்ரெட்டன் பண்ணி டைமண்ட்ஸ் வந்து இது பண்ணிவிடுவாங்க. அதை ஒரு வழியாக வந்து சூர்யா வந்து மீட் எடுத்து அந்த டைமண்டை வாங்குவாப்பில். அதுக்கு ஒரு நடுவில் இருக்கிற ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் வந்து அந்த தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்கும். அது ஸ்டண்ட் மாஸ்டர் பேர் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் ஸ்டண்ட் வேற லெவலில் பேசப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணாக்க ஏர்போர்ட்டுக்குள்ள வருவாப்பில் வந்து செக்கிங் நடக்குது தெரிஞ்சிடும். அதாவது இந்த மாதிரி டைமண்ட்ஸ் கடத்துறாங்க, இந்த மாதிரி இல்லீகலான பொருள்லாம் கடத்துறாங்கன்னு எப்பயுமே ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் போட்டு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு செக் பண்ணும்பொழுது சிட்டி கையில் தான் பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, பாட்டிலில் ஒரு மினரல் பாட்டிலோட இதில் வந்து இப்படி சுற்றி வச்சுருவாங்க. அதை அவர்கிட்ட அப்படி கொடுத்துட்டு இவர் கேஷுவலாக வந்து வருவாப்பில். இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நல்லா இதாக பேசிட்டு வருவாப்பில். அந்த ஆஃபீஸரோட பேர் கூட பார்த்திபன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஆஃபீஸரோட பேர் பார்த்திபன். பார்த்தீங்களா என்ன மாதிரியான ஒரு கோஇன்சிடென்ஸு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவாக்கும் இவருக்கும் வந்து லைட்டாக அப்பயே ஒரு இது ரைவல்ரி மாரி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கமலேஷ்க்கு அங்கே இது பண்ணுவாங்க. அது ஒன்று வேறு விஷயம். இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்து கடத்தில் இது பண்ண ஆரம்பிச்சுட்டு தொழிலில் இருந்து கொஞ்சம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் டெக்னிக்கலான ஆளுங்கிறத யார் சிட்டி தெரிஞ்சுப்பான். ஆனால் இவன் மேலே இருக்கிற நட்புங்கிறனால தாசை மட்டும்தான் மாட்டி விட பார்ப்பான். மற்றபடி தேவா வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருப்பான். அதுமாரி மற்ற சில கடத்தலாம் காட்டுவாங்க. அந்த இதில் கப்பல் துறைமுகத்தில் வந்து கோல்டு கடத்துவாங்க. கோல்டு வந்து எப்படின்னா வேஸ்ட் பொருளாக வச்சு கோல்டை கடத்துவாங்க. அந்த சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யாவுக்கு பர்த்டே, அதாவது தேவாவுக்கு பர்த்டே வந்துடும். அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து சிட்டி வந்து தங்கச்சியை அழைச்சிட்டு போக சொல்லுவான். அங்கே நடுவில் வந்து தாசை மாட்டி விட பார்ப்பான். அது அப்படியே பேக் ஃபயராக வேற மாதிரி பிளான் மாறிடும்.
அப்புறம் தான் அவனுக்கு புரிய வரும், இந்த மாதிரி சிட்டிங்கிறவன் வந்து ஒரு ஏஜென்ட் மாரி, கமலேஷோட எடுபடி, கமலேஷுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காண்டி இங்க வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு பிரேக்கப் போடுவாங்க. இதுக்காண்டி தான் என் தங்கச்சியை செட் பண்ணி கொடுத்தியாங்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசிடுவாப்புல. டிப்ரெஷன் ஆகும்போது அங்கே ஒரு இன்டர்வல் பிளாக், நடுவில் தமன்னா, அங்கிட்ட சூர்யா, இங்கிட்ட சிட்டி, அதாவது ஜெகன் அவர்கள், இந்த 3 பேரையும் வச்சு ஒரு இன்டர்வல் வச்சிருப்பாங்க. மாசா ஒரு இன்டர்வல். அதாவது ரொம்ப அந்த இன்டர்வல் சீன் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். மாசா இருக்குதுன்னு சொல்றது இல்லை. இப்பெல்லாம் இன்டர்மிஷன்னாலே ஒரு மாசா ஒரு ஃபைட் சீன் வச்சு ஹீரோ ரிவீல் பண்றது தான் இன்டர்மிஷன் அப்படின்லாம் இல்லை. அதாவது இன்டர்மிஷன்ல தான் ஹீரோ வந்து வேற லெவல்ல காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமான ஒரு இன்டர்மிஷன், செம்மையான ட்விஸ்ட்டும் கூட. ஓகேங்களா? அதாவது சிட்டிங்கிறவன் கமலேஷோட ஆளு அப்படிங்கிறத ட்விஸ்டா வந்து ரிவீல் பண்றதுக்காகவே அந்த இடத்துல அந்த ஒரு இன்டர்மிஷன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கமலேஷ் கேங் வந்து இந்த சிடி விற்கிறது இந்த அதெல்லாம் வந்து பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போதை மருந்து இதுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த போதை மருந்து ஹெராயின், கொக்கைன் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அது ஃபர்ஸ்ட் தாசண்ணா கம்பெனிக்கு தான் வரும். நம்ம கருணாஸ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்ல, காதில் ஹெட்ஃபோன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். தாஸ் அவர்களுடைய ஒரு தாஸுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ஆளாக வந்து வருவாப்புல. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் காட்டுவாப்புல, இந்த மாதிரி கொலம்பியன் கேங்கு வந்து இந்த மாதிரி கொக்கைன் இதெல்லாம் விற்கிறாங்க, இது வந்து இது பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும்போது, கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த டைலாக்லாம் இன்னமும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து இவர் தாசனா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாப்புல. ஆனால் கமலேஷ் அதை வச்சு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பார்ப்பாப்புல. இதை வந்து சேட்டுக்கு தெரிஞ்சு போய் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கைன் பவுடரு, அந்த ஹெராயின் பவுடர்லாம் வந்து கக்கூஸில் கரைக்க பார்ப்பாரு. கட்டுப்பான கமலேஷ் என்ன பண்ணிடுவா, அட்டி உதச்சி அப்பனே சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் கமலேஷ் வந்து ஒரு வில்லனா ஒரு வில்லாதி வில்லனா இருப்பான். அந்த கதைக்கு அப்புறம் வில்லாதி வில்லன் ஆயிடுவான். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் வந்து கேப்சூல்ஸ் வச்சு இவங்க பெரிய லெவல்லலாம் வந்து திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஓகேங்களா? பெரிய லெவலில் ஒன்று பண்ணுவானுங்க. அதை வந்து பண்ணும் பொழுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜெகன் வந்து அதில் தெரியாம ஒரு விஷயத்தில் இதாகிடுவார். கேப்சூல்ஸ் இவர் முழுங்குவார், ஒரு இது துப்பிடுவோம், திரும்பி அதை எடுத்து முழுங்கும் பொழுது அவருக்கு உடம்புல ரொம்ப ஒரு மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி மனுஷன் வேற ஒரு ஸ்டேஜில் இருப்பாப்புல. அதாவது ஏர்போர்ட்டில் போகும்பொழுது ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்பொழுதே அந்த மாதிரி விஷயம் நடக்கும். லேட்டரெல்லாம் சூர்யா வந்து என்னதான் துரோகம் பண்ணாலும் நண்பனாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல காப்பாற்ற போய் அந்த மாதிரி எல்லாம் பண்ண போய் கடைசியில் அவன் வேற வழியில் செத்தே போயிடுவான். அது வந்து கமலேஷ் குரூப் தான் கொன்று அவங்க எரிச்சிருவாங்க. ஓகேங்களா? கமலேஷ் குரூப் தான் கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் சூர்யா வந்து எரிச்சிருப்பாப்புல. அது வச்சு ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில், கார் சேசிங் சீனுக்கு என்னென்னமோ பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. பழைய சினிமாவுக்கு அடுத்த ஒரு வேற ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சினிமாவாக தான் அந்த சினிமா இருந்துச்சு. ஓகேங்களா? அயன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமன்னா அவர்கள் வந்து லேட்டராக கண்டுபிடிச்சாங்க. அதாவது சிட்டியோட ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி அந்த சிட்டியை கொல்றது, அதுக்கப்புறம் சூர்யாவை பஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாப்புல. அதை வச்சு இது பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? சூர்யா வந்து ஃபஸ்ட்டு மாட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் சூர்யாவை காப்பாற்றி விடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா லவ் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு அண்ணன் செத்துட்டான், இவனால தான் அண்ணன் செத்துட்டாங்கிற கோவம், அதுக்கப்புறம் இவன் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல தமன்னாவுடைய காதலை வெளிப்படுத்தினது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது காதல் காட்சிக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தமன்னாவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து தமன்னாவுக்கு வந்து சும்மா ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறோம் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல சில இடங்கள்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் யார் வந்து ஆக்சுவலான கல்பிரிட் அப்படின்ட்டு. கமலேஷ் வீட்டில் வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆடியோ பக்கை வந்து செட் பண்ணி இருக்கிறதுக்காண்டி தமன்னா அவர்களை வந்து இதில் த்ரெட்டிங் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அழகாக போய் அதை செஞ்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கமலேஷ் என்னென்னலாம் பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒன்றா கண்டுபிடிச்சி பார்த்திபன் அவர்களும் சூர்யா அவர்களும் வந்து ஒன்றா வந்து முடிச்சு, அதாவது அவங்க கமலேஷ் போடுற முடிச்ச அவிழ்ப்பாங்க. ஓகேங்களா? எப்படி இவங்க பார்த்திபனும் வந்து தேவாவும் ஒன்று சேர்ந்தாங்க, அது வந்து ரெண்டும் வேற வேற துருவமாச்சு. அப்படி இவன் கடத்தல் பண்ணுவான், இவங்க கண்டுபிடிக்கிறவர். எப்படி அப்படின்னா இந்த கேப்சூல்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வந்து உங்களோட ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க போல. அதை வந்து இவர் வாங்கி வச்சுட்டு கொடுக்கலான்னு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து போதை பொருள்லாம் இருக்குது, நீங்கள் போதை கடத்தினோடான்னு சொல்லி மாட்டிக்கிறாப்புல. அப்போ வந்து சார் நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் சார், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள், இதே மாதிரி நிறைய பேர் வந்து போதை பொருள்லாம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வேற ஒரு பொருளை கொடுப்பான், ஆனால் இங்கே வேற ஒரு பொருள் வந்து இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேவாவும் இந்த பார்த்திபனும் வந்து ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலேஷ் வந்து சிலையில எல்லாம் சரக்கு வச்சுருப்பாப்புல, அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது அந்த இடத்துல தான் வந்து டெல்லி கணேசன் வந்து பையன் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி அப்படின்லாம் டைலாக் வரும்ல அது. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கமலேஷ் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபு அவர்கள் அதாவது இதெல்லாம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சூர்யான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சூர்யா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டரை வெடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அதாவது சமாதானம் பேசணுங்கிறதுக்காண்டி பிரபு அவர்கள் வந்து 2 பேரையுமே ஒரே இடத்துல வச்சு பேசி கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அப்பயும் கன்வின்ஸ் எல்லாம் ஆக மாட்டான். கமலேஷ் என்ன பண்ணிடுவான் தெரியுமா, சைடாக வந்து அவன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த 500 அந்த கொலம்பியன் கேங்க அந்த இது போனா இல்லை ஆப்பிரிக்காவில் போயிட்டு அந்த ஹாஃப் கரன்சி நோட்டை எடுத்துப்பான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேவாவை இங்கேனே வச்சு காலி பண்ணுங்கிறதுக்காண்டி காரில் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்ருவான். அதில் பார்த்தீங்கன்னா தாசண்ணா இறந்து போயிடுவாப்புல. ஓகேங்களா, இதில் நடுவில் வந்து அந்த தாசண்ணா இறந்து போனதுக்கப்புறம் கதை கொஞ்சம் தோய்வடைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தாசண்ணா இல்லை, இதுக்கப்புறம் வந்து தேவா எப்படியெல்லாம் இது பண்ணுவார் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று கொண்டு போவாங்க. ஆனால் தேவா வந்து கமலேஷை பழி வாங்குறதுக்காண்டி ஆப்பிரிக்காவுக்கே போயிட்டு அந்த கமலேஷை வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைமண்டு அந்த இதெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து இது பண்ணிடுறாங்க. ஓகேவா, அதை வந்து எப்படி சொல்கிறது, ஆமாம், இந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த டைமண்ட்ஸை வந்து கடத்தி வச்சுருந்த அந்த கடத்திட்டு வருவான்ல அந்த டைமண்ட்ஸ் வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நான் அப்ரூவல் ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் பார்த்திபன் அவர்களும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு கில்லாடி தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை, எங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸ் கிடைக்கிறது கூட ஈஸி தான், ஆனால் உன்ன மாதிரி கில்லாடி கிடைக்கிறது இங்கே கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபைனலாக சூர்யா அவர்கள் அவங்க அம்மா நடித்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்குள்ளே போகிற மாதிரி கதையை ஸ்மூத்தாக முடிச்சிருப்பாங்க. இந்த கதை வந்து ஒரு கதையாக சொல்லும்போது எனக்கு கரெக்டாக நேரேட் பண்ணி சொல்ல தெரியல, ஆனால் ஒரு படமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது அப்படின்னா ஒரு எவர் கிரீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான திரைப்படமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த படத்தோட ஒரிஜினல் டிவிடிலாம் ஒரு காலத்தில் அப்படி சேல்ஸாக இருந்துச்சு, அப்படி சேல்ஸாக இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 100 days அந்த இதெல்லாம் தாண்டி ஓடின படம், 100 days தாண்டி ஓடி அந்த இயற்கான ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த டைமில் வேற நடிகர்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கல, இவர் மட்டும்தான் அந்த டைமில் அந்த சினிமாவை வந்து கொஞ்சம் கட்டி காப்பாற்றிட்டு இருந்தார். அது நியாயம் சேர்க்கிற விதமான திரைப்படமாக தான் இந்த அயன் திரைப்படம் இருந்துச்சு. நல்ல ஒரு திரைப்படம், சரியான திரைப்படம். இதில் மெசேஜ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் கில்லாடியாகவே இருந்தாலும் நடப்பு வாழ்க்கையில் உங்கள் அப்பா அம்மாவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நீ கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்படுற ஒரு அட்வைஸ் மாதிரியும் இந்த திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய், நன்றி. பல பக்கர பகிலானி, பக்கத்து வீட்டில் பிரியாணி, திங்க நீ வரியாணி, சிக்கன் பிரியாணி.